வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில் 2500 வருடம் பழமையான திருக்கழிக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது, டைமிங்ஸ் என்ன, எப்படி ஈஸியாக போயிட்டு வர்றதுன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சென்னையிலேருந்து நல்லா லஞ்செல்லாம் சாப்பிட்டு ஒரு 3 மணிக்காக கிளம்பினோம். இந்த திருக்கழிக்குன்றம் கோவில் மகாபலிபுரத்துலேருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் செங்கல்பட்டுலேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது. எப்படியும் ஒரு 30 மினிட் to 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயினாச்சும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எந்த லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக செங்கல்பட்டு போய் ரீச் பண்ணிடலாம். நாங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3:20க்கு ட்ரெயின் ஏறினோம். ஒரு 5 மணிக்கெல்லாம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். 1.5 மணி நேரம் ட்ரெயின் ஜர்னி. டிக்கெட் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 15 rupees தான். இன்னும் கொஞ்சம் குயிக்காக போகணுன்னா உங்களுக்கு சென்ட்ரல் எக்மோர்லேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸுமே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் செங்கல்பட்டுக்கு போயிடுவீங்க. அதோட அப்ராக்சிமேட் டிக்கெட் காஸ்ட் வந்து ஒரு 65 rupees கிட்ட ஆகும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக திருக்கழிக்குன்றம் பஸ்ஸை நீங்கள் ஏறிக்கலாம். செங்கல்பட்டுலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா கிட்ட ஆச்சு. நாங்கள் என்ன பஸ் பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட் தான் ட்ராப் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயில் ஒன்றும் தூரம்லாம் கிடையாது, நடந்து போற டிஸ்டன்ஸ் தான். இதுவே நீங்க செங்கல்பட்டுல இருந்து கல்பாக்கம் சைட் போற பஸ் ஏறினீங்கன்னா டேரக்டா உங்களை மலை கோயிலோட அடிவாரத்திலே இறக்கிடுவாங்க. அது தெரியாதால நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போற பஸ் தான் ஏறணும். ஸோ அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல நடந்தே போயிட்டு நடக்கும்போதே மலை மேல இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலை கீழே இருந்து எங்களால பார்க்க முடிஞ்சது. அண்ட் போற வழியிலே சாந்த சொரூபர் வீரபத்திரர் கோயிலுமே இருக்கு. அந்த சின்ன கோயிலுக்குமே போயிட்டு வணங்கிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோவிலோட அடிவாரம். இங்கே நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு கீழே உங்களுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள், அர்ச்சனை டிக்கெட் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். மலை மேலே ஏறுறதுக்கு ஒருத்தருக்கு 2 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. அர்ச்சனைக்கு தனியாக 5 ரூபா டிக்கெட்டு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரக்கர் சித்தரோட அன்னதான கூடம், 2 விநாயகர் கோயில் இருக்குது. அப்புறம் மாணிக்க வாசகர் சுமந்த வேதகிரீஸ்வரரோட திருப்பாதத்தையுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். முக்கியமாக இந்த மலை கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே கீழே ஒரு கற்பூர தீபம் ஏற்றிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மலையேற ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் அதையே தான் கடைபிடிச்சோம். நீங்களும் வரும்போது கற்பூர தீபம் ஒன்று ஏற்றி அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிங்க. அண்ட் படிக்கட்டுகளுக்கு முன்னாடியே உங்களோட டிக்கெட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். நாங்கள் ஏறும்போது மணி பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு 6 மணி. வெயில்லாம் எதுவுமே கிடையாது. ஏறுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில், 2500 வருடம் பழமையான ஒரு கோயில். கன்னிராசிக்காரர்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. இந்த மலை வேதங்களால் உருவான ஒரு மலைன்னு நம்பப்படுது. சுமாராக ஒரு 500 அடி உயரம் இருக்கும். மொத்தமாக 565 படியை நம்ம ஏறினாதான் மேலே இருக்க வேதகிரீஸ்வரரை போய் நம்மளால தரிசிக்க முடியும். ஒரு பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தா இருந்துச்சு. வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செங்குத்தா இந்த மலை ஏறுதுன்னு பாருங்க. ஸோ வயதானவங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாவே ஏறுங்க, எந்த ஒரு அவசரமும் வேண்டாம். இந்த படிக்கட்டுகளை ஏறும்போது இடது பக்கமா கம்பா நதி ஆலயம்ட்டு பாறைகள்ல குடைந்த ஒரு சிற்பம் இருக்கு. அம்மன் சிவனை தழுவி இருக்க மாதிரி ஒரு அழகிய சிற்பம். கண்டிப்பா அதையுமே பார்த்துட்டு மலை ஏறுங்க. ஒரு 1/4 மணி நேரம் மலை ஏற்றத்துக்கு பிறகு உங்களால அந்த கோபுரத்தை பார்க்க முடியும். சுமாரா ஒரு 6 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சோம். 6:15 கோபுரம் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப கடினமான மலையேற்றம்லாம் கிடையாது. பொறுமையா ஏறுனீங்கன்னா ஈஸியாவே நீங்க மேல வந்துடலாம். ஆனா இந்த கோபுரம் கிட்ட நிறைய குரங்குகள்லாம் இருக்கும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நான் வாட்டர் பாட்டில் ஒன்று கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போனேன். பட் அதையுமே இந்த குரங்கு விடல. ஸோ உணவுப் பொருட்கள், அர்ச்சனைலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஹேண்ட்பேக்குள்ளே பத்திரமா வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஸோ அடுத்ததான் நாங்கள் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே போக ஆரம்பித்தோம். மலைக்கு மேலே இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த கோவிலுக்கு உள்ள நிறைய குடவரை சிற்பம் இருக்கு. அர்த்தநாரீஸ்வரர், சோமஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தின்ட்டு ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த குடவரை சிற்பம் இருக்கு. அண்ட் கல்லால் ஆன மணியுமே இங்கே நான் பார்த்துருந்தேன். ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வேதகிரீஸ்வரர் தரிசிக்க போயிட்டோம். இங்கே இருக்க இந்த சிவனுக்கு முன்னாடி நந்தி கிடையாது. அதற்கு பின்னாடியுமே ஒரு கதை இருக்கு. ஒரு வழியாக தரிசனத்தை முடிச்சுட்டு ரொம்ப மன திருப்தியோட அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்தோம். கோவிலிருந்து வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வியூ பாயிண்ட் ஏரியா இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு சூப்பரான சிட்டி வியூ தெரியும். ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். மேலேருந்து பார்க்குறப்போ கீழே இருக்க திரிபுர சுந்தரி கோவில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. திருவண்ணாமலை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே ஒரு காட்சி மேலேருந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் வந்திருப்போம், நீங்கள் இறங்கும் போதும் அதே வழியில் போகலாம். பட் இறங்குறதுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வழியுமே இருக்குது. இந்த வழியில் போகும்போது நம்ம இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க முடியும். இறங்கும்போது இங்கே நாங்கள் 2 சிவலிங்கத்தை பார்த்தோம். ஒன்று வந்து ராமநாத சுவாமியோட சிவலிங்கம், மற்றொன்று காசி விஸ்வநாதரோட சிவலிங்கம். இந்த ராமநாத சுவாமி சிவலிங்கம் பக்கத்தில் ஒரு பாதை மாதிரி ஒன்று போகும். இந்த வழியில் போனி சித்தர் சுப்பையா சுவாமிகளோட குகை இருக்கும். பட் நாங்கள் போகிறப்போ அது இருட்டிட்டதால எங்களால் அந்த சைட் போக முடியல. உங்களுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக அந்த சைட் போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இந்த திருக்கழிக்குன்றத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பு, இங்கே 1991 வரைக்கும் 2 கழுகுகள் சரியா ஒரு 11:30 மணிக்கு இங்கே வந்து சக்கரை பொங்கல் நெய்யெல்லாம் கலந்த உணவை உண்டுட்டு போகும். இப்போ எந்த ஒரு கழுகுமே இங்கே வர்றதில்லை. ஸோ அது என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த கழுகுகள் ராமேஸ்வரத்தில் நீராடி திருக்கழிக்குன்றத்தில் உணவு உண்டு காசியில் அடைக்கலம் ஆகுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதை தெரிவிக்கும் விதமாக தான் இங்கே ராமநாத சுவாமியோட சிவலிங்கமும் காசி விஸ்வநாதர் சிவலிங்கமும் இருக்கு. 1991 அப்புறம் இங்க கழுகுகள் வரதில்லை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கழுகுகள் மோட்சம் அடைஞ்சிச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் அந்த கழுகுகள் இறந்திருக்க கூடும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அதுக்கப்புறம் எழுப்பப்பட்ட செல்போன் டவர்ஸால ஏற்பட்ட கதிர்வீச்சினால வரதில்லைன்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம 2.0 படம் தெரியும், அது இன்னுமே நம்ம திருக்கழிக்குன்றத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் திருக்கழிக்குன்றம் லொகேஷனுமே அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இறங்குற வழி ஏறுற வழியை விட ரொம்பவே காற்றோட்டமா இருந்துச்சு. இந்த வழியில இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இருக்க குடவரை கோவில். 6ஆம் நூற்றாண்டுல முதலாம் மகேந்திரவர்மன் இந்த குடவரை கோயிலை கட்டினாரு. இதை ஒரு கல் மண்டபம்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரே பாறையில குடையப்பட்ட ஒரு கோவில். ஸோ இருட்டில் எங்களால் அவ்வளோவா எதுவும் பார்க்க முடியல. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஏர்லியாகவே பிளான் பண்ணுங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஏறி வந்த பாதையும் இந்த பாதையும் கனெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க. கீழே இறங்கினோடனே நாங்கள் அடுத்ததான் அங்கிருந்து பக்தவச்சலேஸ்வரர் மற்றும் திருப்புர சுந்தரி அம்மனோட கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பா அங்கிருந்து நடந்து போற டிஸ்டன்ஸ் தான். ஒரு 5 நிமிஷத்துலேயே நாங்கள் கோயிலோட கிழக்கு கோபுரத்தை ரீச் பண்ணிட்டோம். உள்ள போன உடனே உங்களுக்கு பக்தவச்சலேஸ்வரரோட சன்னதி இருக்கு. அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சங்கு தரிசனத்தையுமே பார்க்க போனோம். நாங்கள் இப்போ இந்த கோவிலுக்கு வரத்துக்கு இந்த சங்கு தரிசனம் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம். இந்த கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துல 12 ஆண்டுக்கு ஒரு முறை சங்கு பிறக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேய முனிவர் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக குளத்துல இருந்த நீர் எப்படி எடுத்துட்டு போறதுன்றது தெரியாம நின்றுட்டு இருந்தாரு. அப்போ குளத்துல ஓம்கார ஒலியோட ஒரு சங்கு தோன்றியது. இப்போவுமே இந்த கோயில்ல 1908 இருந்து பிறந்த சங்குகளை வச்சிருக்காங்க. இதற்கு முன்னர் ஆகஸ்ட் 2011 பிறந்தது. இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் ஒரு சங்கு பிறந்தது. அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த சங்கையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. இந்த கோயில் ரொம்பவே ஒரு பெரிய கோயில். உள்ள உங்களுக்கு விநாயகர் சன்னதி, நடராஜர் சன்னதி, ஆறுமுக சுவாமி டெம்பிள், ஜம்புகேஸ்வரர் டெம்பிள், அகோர வீரபத்திரர் கோவில் அண்ட் முக்கியமாக திருப்புர சுந்தரி அம்மனோட சன்னதியுமே இங்கே இருக்கு. இங்கே இருக்க திருப்புர சுந்தரி அம்மன் சுயம்பு வடிவமாக இருக்கிறதால ஆடி உத்திரம், நவராத்திரியில் வர நவமி மற்றும் பங்குனி உத்திரம் ஆகிய 3 நாட்களில் மட்டும்தான் இங்கே முழு அபிஷேகம் நடைபெறும். மற்ற நாட்கள்ல அம்மனோட திருப்பாதத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்றாங்க. ரொம்பவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். இந்த கோவிலோட டைமிங்ஸ் காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். தரிசனத்தை முடிச்சுட்டு நீங்கள் வந்தா மாதிரியே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாறி சென்னை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவே ஒரு முக்கியமான கோவில் இந்த திருக்கழிக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில். பார்க்க வேண்டிய ஒரு கோவிலுமே கூட. இந்த காணொலியில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.